வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சுப்பார்கள். இந்த பூமியாகப்பட்டது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விதத்தில் ஆண்டவர் அழகாக படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பரலோகத்தில் ராஜ்யத்தை கொண்டு வந்து இந்த உலகத்தில் உங்களுடைய படைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காலம் என்றால் என்ன? நீங்கள் பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தில் 120 வருஷம் மறிக்க போறீங்களே, அந்த கால வரைக்கும். நேரம் என்பது ஒரு நாள் கிடைக்கப்பட்டிருக்கிற 24 மணி நேரம். இப்படிப்பட்ட காலங்கள நேரங்களில் நல்ல கவனிச்சுப்பார்கள். இன்னைக்கு எத்தனை வெற்றியாளர்கள் நிலை என்ன என்றால், இந்த காலத்தில் அவங்க சோர்ந்து போகிறதே அதிகமாக இருக்குது, கவலைப்படுறது அதிகமாக இருக்குது, டென்ஷன் ஆகிறது அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த விழுந்து போன பூமி அப்படிதான் உங்களை மனமடிவாக்கும், உங்களை சோர்வுக்குள்ளாக கொண்டு வரும். ஆனால் கிடைக்கப்பட்ட அந்த காலத்தில் நீங்கள் சோர்வுலையும் பலவீனத்திலையும் விடாய்த்து போகிறதையும் கவலைப்படுறதையும் டென்ஷன் ஆகிறதுலையுமே இப்படியே நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் நோக்கத்தை எப்படி செய்ய முடியும்? அதால் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆண்டவர் இயேசுசாமி சொல்லியிருக்கிற பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும், ஐ டோன்ட் கேர், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், அவர் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருக்கேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் வைத்துக்கிட்டு நான் களத்தில் இறங்க போறேன். கண்டிப்பாக நான் செய்கிற தொழில், வேலைகள், வியாபாரங்கள், பிசினஸ், கான்ட்ராக்டுகள், எஜுகேஷன்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட், அத்தனை டிபார்ட்மெண்ட்டு, விசேஷமாக ஊழியங்கள் எல்லாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும். இதற்கு 1000 விரோதமாக மனிதர்களை எழுப்பினாலும் சரி, எத்தனை தீய சக்தி எழுப்பினாலும் என்னை ஒருபோதும் அசைக்கவே முடியாது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ள ஸ்ட்ராங் மேன். அதனால இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிரபராதியாக இருக்கிறீங்க, அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அவருடைய வஸ்தா இருக்கிறீங்க. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைகளை நோக்கங்காலங்களை வீணாக்காதபடிக்கு நோக்கத்தை குறித்துண்டான காரியங்களை சிந்திங்க. அப்படி சிந்திக்கும் போது என்ன இருக்குது? உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்கிறது எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த வேற லெவல் என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.